அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனுதினமும் உங்களுக்கு காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான வரன்களை எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் கான்ஃபரன்ஸ் கால் மூலம் தொடர்பு கொடுத்து உங்களுக்கு ஜாதகங்களை திருமணம் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்வோம். அது மட்டும் இல்லாமல் பதிவு செய்ய விரும்புவோர் இல்லத்திலிருந்தே நீங்கள் ஜாதகங்களை பதிவு செய்து கொள்ளலாம். எல்லா வசதியும் நாங்கள் பண்ணி வச்சிருக்கிறோம். இன்று எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் அரங்கத்திற்கு யூடியூப் சேனல் ஒளிப்பதிவாளர் திருமதி மணிமேகலை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று அனைவரின் சார்பாக வரவேற்கிறோம். அடுத்து எங்கள் அரங்கத்திற்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேனேஜர் திருமதி தமிழரசி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்று உங்களுக்கான ஜாதகங்களை டாக்டர் ஜாதகன், வெளிநாட்டு ஜாதகன், உள்நாட்டு ஜாதகம் அனைத்தையும் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். பார்த்து பிடித்த ஜாதகங்களை எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். சீக்கிரம் திருமணம் செய்வோம். அனைவருக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை. இதோ உங்களுக்காக முதலில் எங்கள் யூடியூப் சேனல் மணிமேலை அவர்கள் ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவார்கள். அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா சுருதி. அகமுடைய தேவர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம். மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம், சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்க. MBBS படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.6, மாநிறம் 9/2/1996 பிறந்திருக்காங்க. இவங்க சொந்த ஊர் பாத்தீங்கன்னா திட்டக்குடி. இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு காமராஜ் முதுகலை ஆசிரியரா பணிபுரியுறாங்க. அம்மா திருமதி லக்ஷ்மி சுய தொழில் பண்றாங்க. இவங்க டாக்டர் வரன் மட்டும் சம்மதம்னு தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தங்கை மட்டும் 2 பேரு. இவங்க ட்வின்ஸ். இவங்க நிறைவான வசதியா இருக்காங்க. சொத்து இருப்பெல்லாம் நேர்ல குறிப்பிடுவாங்க. துளுவ வேளாளர், அகமுடையார், முதலியார் உட்பிரிவுகள்லாம் சம்மதம்னு தெரிவிச்சிருக்காங்க. இதற்கேற்றார் போல் வரணுமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் சுருதி. அழகான பொண்ணு, MBBS டாக்டர். இந்த அழகான பெண்ணுக்கு ஏற்ற வரன் டாக்டர் வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். பெரியவர்களே, அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா சசிகலா. குறும்ப கவுண்டர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம். விருச்சக ராசி, விசாக நட்சத்திரம், தனுசு லக்னத்துல பிறந்திருக்காங்க. MBBS படிச்சிருக்காங்க. நல்ல சிகப்பு நிறம். 1/9/1999 பிறந்திருக்காங்க. மருத்துவரா இருக்காங்க. மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர்ல. இப்ப இருக்கிறது தஞ்சாவூர். சொந்த ஊரும் அதுதான். அப்பா திரு கண்ணன். இவங்க பாத்தீங்கன்னா சசி ஹோட்டல்ன்ற ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க. அம்மா திருமதி சாந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர்ல செவிலியரா பணிபுரியுறாங்க. இவங்க படித்த குடும்ப பாங்கான வரனா எதிர்பார்க்கிறாங்க. கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தங்கை மட்டும் 1. சொந்தமா 6 வீடு, 10 பிளாட், 2 பில்டிங்கு, ஹோட்டல் 2 சொந்தமா இருக்கு. நல்ல நிறைவான வசதி. இதற்கேற்றார் போல் வரணுமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் சசிகலா, MBBS டாக்டர். இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். பெரியவர்களே,
உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு செல்வ கணேசன், அகமுடியர், அஸ்வினி நட்சத்திரம், மேசராசி, மேசலக்கரம், பிஇசி படிச்சிருக்காரு. உயரம் 5.10, 3/12/1995 பிறந்திருக்காரு. மாசத்துக்கு 81,000 சம்பளம் வாங்குறாரு. சென்னையில் வேலை பார்க்குறாரு. சொந்த ஊர் குடியாத்தம், வேலூர். அப்பா பேர் தாமோதரன், கான்ட்ராக்டிங். அம்மா பேர் கீதா, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி 2 பேர். சொந்த வீடு, விவசாய நிலம் 3 ஏக்கர் குடியாத்தத்தில் உள்ளது. பிறக்கும் போதே தாயின் கேது மகாதசையில் பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 3 வருஷம் 8 மாசம் 24 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான அவருடைய போட்டோ ஜாதகம், பார்த்து மகிழுங்கள். பெரியவர்களே, உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு அவினாஷ் பாபு, முதலியார், 7 செவ்வாய், பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, ரிஷப லக்னம். MS MBA படிச்சிருக்காரு. உயரம் 180 சென்டிமீட்டர். 17/11/1995 பிறந்திருக்காரு. மாசம் 4.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. பிரான்ஸ்ல இருக்காரு. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேர் ரமேஷ் பாபு, BSc பிசினஸ். அம்மா பேர் ஜெகதீஸ்வரி, பிகாம், இல்லத்தரசி. BME படிச்ச நல்லவரனா பார்க்குறாங்க. வெளிநாடு செல்றதுக்கு விருப்பம் உள்ளவங்க. பிறப்பு வரிசை 1, ஒரே பையன்தான். இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ, பார்த்து மகிழுங்கள். பெரியவர்களே, உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சந்தோஷ்குமார், அகமுடியர், 12 செவ்வாய், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, துலாம் லக்னம். பிடெக் MBA படிச்சிருக்காரு. 167 சென்டிமீட்டர். 16/3/1997 பிறந்திருக்காரு. மாசம் 40,000 ரூபாய் சம்பளம். சொந்த ஊர் செங்கல்பட்டு, இருக்கிறது செங்கல்பட்டு தான். அப்பா பேர் ரங்கநாதன், பிசினஸ். அம்மா பேர் பத்மாவதி, இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்பம்னா எதிர்பார்க்குறாங்க. இவர் பிறக்கும் போதே ராகு மகாதசை, தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 13 வருஷம் 8 மாசம் 5 நாள். குரு மகாதசை 16 வருஷம். அருமையான குருபலன். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ, பார்த்து மகிழுங்கள். பெரியவர்களே, உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சந்தோஷ், துளுவ வேளாளர், சுத்த ஜாதகம், ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, தனுசு லக்னம். BE மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. 170 சென்டிமீட்டர். 6/10/1998 பிறந்திருக்காரு. IT ஒர்க்ல வேலை பார்க்குறாரு. மாசம் 60,000 ரூபாய் சம்பளம். சொந்த ஊர் சென்னை, வேலை செய்யறது சென்னை தான். அப்பா பேரு பாபு, அம்மா பேரு உமா மகேஸ்வரி. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த ஒருத்தர் திருமணம் ஆயிடுச்சு. நிறைவான வசதி, VIP ஃபேமிலி. இவர் பிறக்கும் போதே புதன் மகாதிசை, தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 6 வருஷம் 8 மாசம் 6 நாள். கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். அருமையான குருபலன். இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ, பார்த்து மகிழுங்கள்.
பெரியவர்களே, இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகத்தை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேருக்கு உதவி பண்ணால் நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகும் என கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.